வணக்கம். இப்படியாயா பாடுவீங்க இந்த பாட்டை அப்படின்னு கண்ணதாசன் அவர்களே டிஎம்எஸ் அவர்கள்ட்ட கோவப்பட்ட ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. இப்படிப்பட்ட ஒரு புதிய அரிய தகவலோடு தான் நம்ம இந்த வீடியோல வந்திருக்கோம். 1963ஆம் ஆண்டு தாதா மிராசி அவர்களே திரைக்கதை மற்றும் இயக்கி வெளிவந்த படம் தான் ரத்த திலகம். இந்த படத்துக்கு இசை கேவி மகாதேவன் அவர்கள். ரொம்ப அற்புதமா இருக்கும் பாடல்கள்லாம். அதுல கண்ணதாசன் அவர்கள் எழுதி அவரே திரையில தோன்றி பாடக்கூடிய ஒரு பாட்டு. இது மாதிரி அவர் ஒரு சில பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த பாட்டை பாடினது டிஎம்எஸ் அவர்கள், திரையில படத்துல பாடுறது கண்ணதாசன் அவர்கள். அந்த பாட்டை அவரே தான் எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பாடலாசிரியர் மட்டும் கிடையாது, அவருக்கு பல முகங்கள் உண்டு. அவர் சினிமால கதை எழுதியிருக்காரு, திரைக்கதை எழுதியிருக்காரு, வசனம் எழுதியிருக்காரு, நடிச்சிருக்காரு, படம் தயாரிச்சிருக்காரு. அது போக ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. இந்த ரத்த திலகம் திரைப்படத்துக்கும் இவர் தான் தயாரிப்பாளர். கூடவே சேர்ந்து பஞ்சு அருணாச்சலம் அவரும் தயாரிச்சிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்துல கல்லூரி மாணவர்கள் முன்னாடி கல்லூரி விழால கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலை பாடுவார். அப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, நம் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் முத்தையா இந்த பாடலை பாடுவார் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணதாசன் அவர்கள் திரையில தோன்றி இந்த பாட்டை பாடுவார். இதுல கண்ணதாசன் அவர்கள் எப்படி போட்டிருப்பாரு வரிகள் அப்படின்னா, பல்லவியில ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு அப்படின்னு வரிகள் போட்டிருப்பாரு. இதுல ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு அப்படிங்கிறத அவங்கவுங்க வசதிக்கு பொருள் கொள்வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணதாசன் அவர்கள் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அதுபோல மகளிர் சூழ்ந்துதான் இருப்பாரு எப்போதுமே, அதுதான் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்புன்னு எழுதியிருக்காருன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஓவியன் எப்படி வரைவான்? ஓவியம் அப்படின்னா கோப்பையில வண்ணம் இருக்கும், மயில் தோகையை வச்சு ஓவியம் வரைவான். அதுதான் சொல்லியிருக்காரு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. அது மாதிரி அர்த்தத்துல ஒரு எழுதியிருக்காரு அப்படின்னு சில பேர் பொருள் சொல்லுவாங்க. இன்னொரு பொருள் கூட சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா, தாயினுடைய கருவறையை தான் இவர் கோப்பைன்னு சொல்றாரு, தாயை இவர் கோல மயில்னு சொல்றாரு, அப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கும். ஆனால் கண்ணதாசன் அவர்கள் என்ன விஷயத்தை மனசுல வச்சுட்டு எழுதியிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆனா இந்த பாடல் முழுக்க அவர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டிய கர்வம், அதை எப்போதுமே ஒருத்தன் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்ற மாதிரி தான் வரிகள் இருக்கும். 3வது வரி போட்டிருப்பார் பாருங்க, ஒரு கோலமையில் துணை இருப்புன்னு போட்டதுக்கு அப்புறம் இசை பாடலிலே என் உயிர் துடிப்புன்னு போட்டிருப்பாரு. அந்த பாடல்கள் எழுதுறது தான் தன்னுடைய உயிர் துடிப்பாவே வச்சு ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்ற மாதிரி இருக்கும். நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு அப்படின்னு சொல்லி பல்லவியை முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சரணத்துக்கு போனீங்கன்னா, காவியத்தாயின் இளைய மகன், காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு இருப்பாரு. இதுல காவியத்தாயின் இளைய மகன் எழுதியிருக்காரு. அப்ப மூத்த மகன் யாருன்னு கேட்கலாம். நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வீட்டுல எத்தனை மகன்கள் இருந்தாலும் கடைசி மகன் ரொம்ப செல்லமா இருப்பான் ஒரு வீட்டுல, கடைக்குட்டி. அது மாதிரி காவியத்தாய்க்கு எத்தனையோ மகன்கள் இருக்கலாம், ஆனா காவியத்தாய்க்கே நான் செல்ல பிள்ளடா, அதனாலதான் காவியத்தாயினுடைய இளைய மகன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காதல் பெண்களின் பெருந்தலைவன், அதுக்கு நம்ம பொருள் சொல்லணுமா? கண்ணதாசன் அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் உலகத்துக்கு. பாமர ஜாதியில் நான் தனி மனிதன், நான் மக்கள்ல ஒருத்தன், மக்கள்ல அவங்கள்ட்ட இருந்து வந்த ஒரு கவிஞன் நான், பாமர மக்கள்ல ஒருத்தன். அதனாலதான் என்னுடைய பாடல்களை எளியவர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ரொம்ப எளிமையா இருக்கு என்னுடைய பாடல்கள். வெறும்னா மேல இருக்கவங்க மட்டும் கொண்டாடுறது கிடையாது, எல்லாருமே கொண்டாடுறாங்க என் பாட்டை அப்படிங்கிறத சொல்ற மாதிரிதான். பாமர ஜாதியில் நான் தனி மனிதன், படைப்பதனால் என் பேர் இறைவன். ஒரு மனிதர்களை படைப்பதனாலதான் இறைவன் பேர் கடவுளுக்கு. நான் கவிஞர், நான் கவிதைகளை படைக்கிறேன்ல, இப்ப நானும் ஒரு இறைவன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கவிஞனுடைய இடத்துல இருந்து கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமா முதல் சரணம் எழுதியிருப்பாரு. 2வது சரணத்துல போட்டிருப்பாரு பாருங்க, மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு இருப்பாரு. இதுக்கு நம்ம பொருள் சொல்லணும்னா, சொல்லுவாங்க நிறைய பேர், கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு நிலையான கொள்கை கிடையாது, மாறிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா கண்ணதாசன் அவர்கள்ட்ட போய் இதை கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் மாறல, மனிதர்கள் மாறுறாங்க.
ஒரு மனிதன் வந்து முதல்ல நல்லவன் எனக்கு தோணுது, அவனுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கு, அதனால அவனை நான் புகழ்ந்து எழுதுறேன். அதுக்கப்புறம் அவன் சரியில்லை அப்படிங்கிறப்போ அவனையே நான் விமர்சிக்கிறேன். அப்ப நான் மாறிட்டேன் நீங்க சொல்லக்கூடாது, அந்த அவன் மாறிட்டான், அதனாலதான் நானும் மாத்தி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் சொல்லுவாராம். அதான் சொல்லியிருக்காரு, மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை கூட நான் வந்து பாடி வைப்பேன், அதையும் நான் பாட்டுல வந்து சொல்லுவேன். என்னைக்குமே நான் நிரந்தரமானவன். இந்த உலகத்தில் இறைவன் எப்படி நிலையானவனாக இருக்கிறானோ நிரந்தரமாக, நானும் இறைவன் தான். முதலே சொல்லிட்டாரு, மனிதர்களை இறைவன் படைப்பது போல கவிதைகளை படைக்கக்கூடிய இறைவன் நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. இதுல பாருங்க, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ வரைக்கும் கண்ணதாசன் அவர்களுடைய புகழை நம்ம சொல்லுகிற போதெல்லாம் இந்த வரிகளை நம்ம சொல்லாம இருக்கிறதே கிடையாது. அவர் நிரந்தரமானவர் தான், அவரை மிஞ்சக்கூடிய கவிஞர் யாருமே கிடையாதுங்கிறத அவரை பத்தி எழுதினதையே நம்ம அவருக்காக சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா இதுதான் ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டிய ஒரு கர்வம், ஒரு இருமாப்பு, அந்த ஒரு சரக்கு அவர்கிட்ட இருந்துச்சு அந்த அளவுக்கு. அதனால அதை அவரால் சொல்ல முடிஞ்சு. எல்லாராலையும் இந்த மாதிரி எழுத முடியாது, கண்ணதாசன் அவர்களால் மட்டும்தான் இப்படி எழுத முடியும். காரணம், அப்படி எழுதுவதற்கு தகுதியான நபராகவும் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, ஐயா நீங்க ஒரு பாட்டு பாடிருப்பீங்கல்ல, அதை பாடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் கத்துவாங்களாம். என்ன பாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அதான் ரத்த திலகம் படத்துல ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு பாடுவீங்கல்ல, அதை பாடுங்க உங்க குரல்ல, ரொம்ப அற்புதமா பாடிருப்பீங்க அப்படிம்பாங்களாம். யோ அது நான் பாடலையா, டிஎம்எஸ் பாடினது, நான் எழுதினது மட்டும் தான், நான் படத்துல நடிச்சது நான் பாடல. இல்ல நீங்க தான் பாடுனீங்க, சும்மா போய் சொல்லாதீங்க, உங்க குரல் நல்லா தெரியாது எங்களுக்கு எப்படி இருக்கும்னு, பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தாங்க முடியல கண்ணதாசன் அவர்களால. எவ்வளவு சொல்லியுமே நம்பவே இல்லையா யாருமே. உடனே டிஎம்எஸ் அவர்கள் ஒரு தடவை சந்திக்கும் போது அவர் சொல்லிட்டாராம் கண்ணதாசன் அவர்கள், இது மாதிரி ஏய் ஒரு பாட்டை பாடலாம், எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடும்போது அவரை மாதிரி பாடுறீங்க சரி, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாடுகிற போது அவரை மாதிரி பாடுறீங்க சரி, ஜெய்சங்கருக்கும் அவரை மாதிரி பாடுறீங்க சரி, ஆனா எனக்கு பாடும்போது கூட கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நானே பாடியிருக்கிற மாதிரி பாடிருக்கீங்களே, இப்ப பாக்குறவங்க பூரா அந்த பாட்டை நான் தான் பாடிருக்கேன்னு நினைச்சு பாடுங்க பாடுங்கன்னு சொல்லி நச்சரிக்கிறேன், நான் என்னையா பண்றது, ஒரு பாட்டை இப்படியா பாடுறது அப்படின்னு சொல்லி செல்லமா அவருடைய முதுகுல வந்து தட்டி கொடுத்துருக்காராம் கண்ணதாசன் அவர்கள் டிஎம்எஸ் அவர்களுடைய முதுகுல. இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், டிஎம்எஸ் அவர்கள் எப்படி ஒவ்வொருத்தரையும் கவனிச்சிருக்காரு. ஒரு பாட்டை பாடுறதுக்கு முன்னாடினா, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பாடுறாங்க என்னென்னமோ, அவங்க பாட்டுக்கு இசையமைக்கிற ஒருத்தர் அவரே எல்லா பாட்டையும் பாடிட்டு போயிடுறாரு யாருக்கும் கொடுக்காம. ஆனா டிஎம்எஸ் அவர்கள் அப்போ அப்படி இருந்திருக்காரு. அதனாலதான் அவருடைய பாடல்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம ரசிக்கிறோம். அதுவும் கண்ணதாசன் அவர்கள் மனம் திறந்து பாராட்டிருக்காரு பாருங்க, அதை சொல்லி டிஎம்எஸ் அவர்களுடைய முதுகுல தட்டி கொடுத்து. அதுதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை, ஒரு படைப்பாளி இன்னொரு படைப்பாளியை பாராட்டுறது. அந்த மனது இருந்ததுனாலதான் அவர்கள் எல்லோரும் இப்போ வரைக்கும் கொண்டாடப்படுகிறார்கள், இன்னமும் கொண்டாடப்படுவார்கள் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. அந்த வகையில் இந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு பாடலை பற்றி பேசுறதுல நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி பல பாடல்கள் குறித்த பல அரிய தகவல்களோடு அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் சந்திப்போம். நீங்களும் உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது பற்றியும், வேற எது மாதிரி விஷயங்கள் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை விட்டு நம்ம பேசுவோம். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.